ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஆயக்கலைகள் 64, அதில் 8வது கலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜோதிடம் என்ற ஒரு கலை ஒரு அற்புதமான கலை என்பது மாற்று கருத்திருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், இந்த கலையில் இந்த பூமியில் அல்லது இந்த கேலக்சியில், அதாவது பால்வெளி மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகங்களும் நட்சத்திரங்களும் மற்றும் அந்த நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய துணை நட்சத்திரங்கள், துணை கிரகங்கள் அனைத்தை பற்றியும், மனிதனுக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றியும் அழகாக அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வித்தை என்றால் அது ஜோதிடத்தை தவிர மற்றதை இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது அடியேன் தாழ்மையான கருத்து. அப்படி பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் இந்த பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த பூமிக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அப்படி பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் உயிர்கள் அனைத்திற்கும் மனிதனுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. அதில் இருப்பியல் என்று சொல்லக்கூடிய வாஸ்து, அதாவது பூமிக்கும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நேரடியாக சம்பந்தம் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த வகையில் வாஸ்துக்கும் இந்த பூமியில் வளரக்கூடிய செடி கொடி தாவரங்களுக்கும் இருக்கக்கூடிய தகவல் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய பதிவு இது. இந்த பதிவில் ஒரு மனை என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டை சுற்றி எந்த மரங்கள் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், எந்த திசையில் இருக்கலாம் என்பது சார்ந்த ஒரு சிறிய பதிவு. வீட்டின் தென்மேற்கில் உயரமான மரங்கள் வளர்ப்பது மிக நன்று. உயரம் அதிகமாக அமைந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடுகிறது. தெற்கு பக்கத்தில் உயரமான மரங்கள் அமைந்தால் வீட்டில் உள்ளவர்களின் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது. வடமேற்கில் குட்டையான மரங்கள், பூச்செடி கொடிகள் அமைப்பது நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்களுடைய உறவுக்கு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. வடகிழக்கில் மரங்கள் வைத்தால் அல்லது அமைந்தால் பணவரவு ஏற்படாது, பொருளாதாரத்தில் மந்தமான நிலை ஏற்படும். பூச்செடிகள் வைக்கலாம், அல்லது நாம் என்ன உயரம் இருக்கிறோமோ அந்த உயரத்தில் 1/3 அதாவது 6 அடி இருக்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட 2 அடி 2.5 அடி உள்ள தாவரங்கள், செடி கொடிகள் அனைத்தும் நன்மை பயப்படமாக இருக்கிறது. அல்லது நமக்கு மேல் வளரக்கூடிய, அதாவது 6 அடி 5 அடிக்கு மேல் வளரக்கூடிய தாவரங்கள் பாதிப்பை தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. வீட்டில் வைக்கப்படும் மரங்கள் காய்ந்து போகவோ பூச்சிகளால் அரிப்பு ஏற்பட்டு பட்டு போகவோ விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சந்தோஷங்கள் காணாமல் போய் சின்ன தொந்தரவுகள் வருவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. தென்கிழக்கு பகுதியினில் பூச்செடிகள் வளர்ப்பது மிக நன்று. வீட்டினில் பால் உள்ள மரங்கள், செடிகள் வளர்ப்பவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். வீட்டினுள் முள் உள்ள செடிகள், மரங்கள் வளர்த்தால் வீட்டினுள் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதை காண முடிகிறது. வாழை மரம் வீட்டில் வளர்ப்பது மிக நன்று. இது செல்வ வரவு, வம்சவிருத்தி ஏற்படும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழை மரங்கள் காய்ந்து போகக்கூடாது. தெற்கில் அல்லது தென்மேற்கில் வாழை மரங்கள் வளர்த்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அமாவாசை திதி கொடுக்கும் நாட்களில் இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய உபயோக இலையையோ அல்லது காய்களையோ பயன்படுத்தாமல் இருப்பது கொஞ்சம் சாலச் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் தென்னை மரங்கள் தெற்கில் அல்லது தென்மேற்கில் அமைந்தால் வீட்டில் மகிழ்ச்சி கூடும், வம்சவிருத்தி ஏற்படும். ஆனால் தென்னை மரம் ஒற்றை படையினில் அமைக்கக்கூடாது. இரட்டை படையினில் இருக்கும் பொழுது அது அமைக்கலாம். அது சீராகவும் சிறப்பான வளர்ச்சியும் தருகிறது. தென்னை மரம் வடகிழக்கில் அமைந்தால் பணவரவு குறையும், பணத்துக்காக கடன் வாங்க வேண்டி வருகிறது. வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கும் செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டினில் அமைத்து வளர்ப்பது என்பது சாலச் சிறந்தது. இலைகள், தலைகள் உதிரக்கூடிய மரங்களை அல்லது செடிகளை அமைப்பது ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. பூந்தொட்டிகள் மாடிகளில் அமைக்கும் பொழுது தெற்கு தென்மேற்கு திசைகளில் அமைப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை, தெய்வ
தெய்வம் சம்பந்தப்பட்ட வரவு செலவுகள், அதாவது தெய்வம் வீட்டிற்கு வருவது போவது என்ற நல்ல உயர்வான நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய சந்தர்ப்ப சூழலை அமைகிறது. வீட்டில் ஜன்னல்களுக்கு அருகாமையில் வெளிச்சத்தை தடுக்குமாறு மரங்களோ செடி கொடிகளையோ அமைப்பது சாலச் சிறந்ததாக இல்லை. பொருளாதார போக்குவரத்து, இயற்கையான குளிர்காற்று வீட்டுக்குள் பரவினாலுமே கூட மனம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உறவுகளுடைய சார்ந்த விஷயத்தில் கசப்புகளையும் சங்கடங்களையும் அதிகமாக உணர முடிகிறது. பட்டுப்போன காய்ந்து போன மரங்களை உடனடியாக எடுத்துவிட வேண்டும். அவை வீட்டினில் அருகிலேயோ அல்லது வீட்டில் இருந்து வெளியில் வரும்போதோ கண்ணில் படுவது என்பது அவ்வளவு சாலச் சிறந்ததாக கருதப்படுவதற்கு இசைவானதில்லை. வீட்டில் மாதுளை செடிகள், மரங்கள் தென்மேற்கில் அமைந்தால் நல்ல பணவரவு, செல்வ செழிப்பு வளர்கிறது. முன் உள்ள மருதாணி, எலுமிச்சை மரங்கள் வீட்டினில் வரும் சந்தோஷங்களை நிவர்த்தி செய்யும். முள்ளுள்ள இந்த மரங்களை வளர்க்க நேரிட்டால் தென்மேற்கில் வளர்ப்பது சாலச் சிறந்தது. வாசனை அல்லது தேன் உள்ள பூச்சிகள் வடக்கில் அல்லது வடகிழக்கில் இருப்பின் வீட்டினுள் பணவரவு வளர்ந்து கொண்டே இருக்கும். கறிவேப்பிலை மரம் வீட்டினுள் வாசல் பக்கத்தில் வைப்பது நல்லது இல்லை. தென்மேற்கில் வைத்தால் அது நிரந்தரமாக வீட்டில் பணம் தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தருகிறது. தோட்டத்தில் எறும்பு மற்றும் புற்று, செடிகளில் எறும்பினால் தொந்தரவுகளும் ஏற்படுவது குடும்பத்தில் உள்ள உறவுகளுடைய சந்தோஷம் அப்போதைக்கப்போது பாதிப்பு ஏற்படுகிறது. தென்மேற்கு மாடியினில் நவதானியங்கள் நன்றாக ஊற வைத்து மிக்சியில் அரைத்து சிறு கிண்ணத்திலும் தண்ணீரை ஒரு கிண்ணத்திலும் மறு கிண்ணத்திலும் இந்த நவதானியங்கள் அரைத்த கலவையை வைத்து பறவைகள் உண்ணும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடனும் சந்தோஷமுடனும் வாழ்வது நடைமுறையில் காணப்படுகிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். இதை பின்தொடர்ந்து உங்களுக்கு ஒத்து வருவதை செய்து கொள்ளுங்கள். ஒத்து வராது என்று சொல்லப்பட்டதை விளக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான சந்தோஷமும் செல்வாக்கும் வளருவதை இயல்பாக காண முடியும் என்று சொல்லி மற்றும் அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788897299 மற்றும் ஒரு எண் 979131999649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.